ஹாய் கைஸ், நீ நம்ம மூவி ரிவ்யூவில் லவ்லி ரன்னர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஒரு கொரியன் வெப் சீரிஸ். இப்போ தமிழ் டபுள்ங்க அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு லவ் ரொமான்டிக் வெப் சீரிஸாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ மிக சிறந்த ஒரு பாடகராக இருப்பார். இவருடைய பாட்டுக்கு எல்லாரும் அடிமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினி நம்ம ஹீரோடைய பயங்கரமான தீவிரமான ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோ ஒரு சம்பவத்தில் அப்படி இறந்துருவாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குற சமயத்தில் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ப்ரெசன்ட் பண்ண அந்த ஒரு வாட்ச் ஒன்று காணாமல் போயிடும். உடனே அந்த வாட்ச் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு டைம் ட்ராவலுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ அப்படி போன நம்ம ஹீரோயினி எப்படி ஹீரோவுடைய அந்த சாவை தடுத்து நிறுத்துகிறாங்க, ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோடைய ஒன்லைன். இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயினோட அந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் ரெண்டு பேர்த்த ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதுவும் இந்த டைம் ட்ராவல் மூலமாக இவங்க கடந்த கால வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஸ்கூல் டேஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ், இப்படி எல்லா விதமான ஸ்டேஜிங் காமிப்பாங்க. எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த எமோஷனல் அப்படியே நம்ம பரிதவிக்கிறது இப்படி எல்லாமே ஈஸியாக கனெக்ட் ஆகுது. சீரிஸில் இந்த பியூஜி மியூசிக் நல்லா வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பராக ஒரு விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 14 எபிசோட் இருக்குது. இந்த 14 எபிசோட்லேயும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை, லேக் அடிக்கலை. நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியை அழகாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹீரோயின் பண்ணுற அந்த சேட்டைகள், அந்த காமெடிகள் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் ஒரு ஃபீல் குட்டான ஒரு கிளைமேக்ஸாக கொடுத்துட்டாங்க. இந்த சீரிஸில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் நல்ல ஒரு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்னு பார்த்தாவே கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், அந்த மாதிரி சீரிஸாக எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த சீரிஸ் எப்படி சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த சீரிஸ் ஒரு ஒர்த்தான சீரிஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.